நண்பர்களே இன்னைக்கு காலை வேளை சமையலறை மினி விலாகோட சேர்த்து இன்னைக்கு பராக்கு பார்க்குற நேரத்தில் இன்னைக்கு உனக்கு ஒரு வேலைன்னு சொல்லிட்டு இன்னொரு வேலை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக தந்து போட்டாவ. என்னன்னா மாடி மேலே சரு கூடி காந்தாரி மிளகு செடியும் வந்துட்டு அதில் இந்த காந்தாரி மிளகை பறித்து எடுத்து அந்த சருவெல்லாம் கூட்டி ஒதுக்கி ரெண்டாவது சமையல் வேலையை பார்த்துடலான்னு இங்கே வந்துட்டேன். சோத்துக்கு அரிசியை போட்டு ஒரு பக்கம் வேக வைக்க இன்னொரு பக்கம் குக்கரில் சீனி கிழங்க போட்டு வேக விட்டு நேற்று வாங்கிட்டு வந்துருந்தோம் பார்த்தீங்களா, அதை தான் எனக்கு கொல்ல டிஃபன் காக்க போகிறோம். குழம்புக்கு என்னடான்னு யோசிக்க சுற்றி சுற்றி பார்த்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியுறது அந்த முருங்கைக்காய் ஒன்றும் தான் காலியாக மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, இன்றைக்கி ஒரு முருங்கைக்காய் கூட்ட வச்சிட வேண்டியதான் அப்படின்னு முருங்கைக்காய் கூட்டுக்கு முருங்கைக்காய் வெட்டி தக்காளி வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிட்டு சீனி கிழங்கு வெந்துருச்சு. வெந்த சீனி கிழங்க தனியாக மாற்றி பாத்திரத்தில் எடுத்து வச்சு பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு முருங்கைக்காய் குழம்பு வச்சிடலான்னு அதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். முருங்கைக்காய் மீனுக்கு போடுறது, முருங்கைக்காய் குழம்பு வைக்கிறது, இதை தாண்டி முருங்கைக்காய் வச்சு என்ன ரெசிபி பண்ணுறதுனே தெரியல. அதனால டெய்லி இதே வச்சுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. வித்தியாசமான ரெசிபி தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பார்க்கலாம். கூட்டுக்கு கேரட் பீன்ஸ் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். சேலஞ்ச் வீடியோலையும் கேட்டிருந்தாங்க. அதனால் விறகடுப்பில் சமைச்சிடலான்னு சொல்லிட்டு விறகடுப்பில் போயிட்டு அதையும் சமைச்சு முடிச்சிட்டேன். மீன்காரனும் மீன் கொண்டு வந்துருந்தாங்க. சாலை மீனும் கொளிச்சாலை மீனும். நான் சாலை மீன் தான் வாங்கியிருந்தேன். இனி அதை குழம்பு வைக்கணும் பார்த்துக்கிடுங்க.